பேசணும்னு. அந்த நம்பர் நம்பர் கொஞ்சம் எனக்கு சாட் பாக்ஸ்ல அனுப்புங்க சார். அனுப்புறேன் மேம். சாட் பாக்ஸ்ல அனுப்புறேன் மேம். ஓகே சார். அது இன்னொரு சார் நம்பர் ஸ்கிரீன்ஷாட்ல எடுக்க வேண்டாம். 6 to 10, 6 to அந்த டைம்ல நீங்க மெசேஜ் பண்ணணும்னு சொன்னீங்களா சார்? அந்த சார் நம்பர் கூட கொஞ்சம் சார் வந்து 10 o'clock நான் திருப்பி ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கல்லன்னு சார். நான் இல்ல மேம், அது நான் சொல்லீங்களே. நீங்க இல்ல சார், இன்னொரு சாரு. அப்படிங்களா? சார். ம் ஓகே மேம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அப்போ என்ன சொன்னாருன்னா இந்த நம்பர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகே, ஆமா தேங்க்யூ மேம். சார். எனக்கு அக்ரிகல்ச்சர் பத்தி நிறைய நான் இப்போ இறங்கிட்டு இருக்கேன் சார். நம்பர் மாறிச்சு. ஆமா ஆமா, சார் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஆ, ஆமா சார். மாறிச்சு, அதனால வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சார் ஓகே வந்து நாளைக்கு நாளைக்கு பேசுவாருங்க. நாளைக்கு வந்து கேட்டு வாங்கிடுங்க. ஓகே சார். அப்படியே சார். இன்விடேஷன் இது வந்து எப்படி, இன்னைக்கு மீட் ட்ரைனிங்ல எப்படி இருந்தது மேம்? இன்விடேஷன் பண்றது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? சார், அதுதான் சார். நான் வந்து இப்ப வரைக்கும் லென்த்தியா போயிட்டு இருந்தேன் சார். ஆ. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா தெளிவா இருந்துச்சு சார். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் நான் வந்து இது தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணி என்னோட லீடர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு எனக்கு இது ரொம்ப டைமண்ட் சான்ஸ் சார். நான் ஓகே தெலுங்கு தெலுங்குல உங்களுக்கு சொல்லணும்னா ஈச் அண்ட் எவ்ரி நம்ம ஜூம் மீட்டிங்க நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். பென்டிரைவ் கூட வாங்கியிருக்கேன் அதுக்காக. ஓகே ஓகே அதை மேம். எடுத்துன்னு போய் எல்லா ரெக்கார்ட் அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் நல்லா எப்படி எப்படி இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெத்தட்ல ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க சார் சாரு. ஆ ஓகே. நாங்க இதுல எவ்வளவு தப்பு பண்றோம்னது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு சார். அது நான் ரிட்டனா எழுதி வச்சுட்டேன் நினைச்சுக்கோங்க சார். அப்போ நான் தெளிவா அவங்களுக்கும் கத்து கொடுக்கலாம், நானும் கத்துக்கலாம். நோட்ஸ் பண்ண மேம். அதுதான் மேம், அதுதான் ஒரு கிளாஸ்ல எப்படி வந்து ம். நம்ம நம்ம எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ம். தான் நம்ம. ஸோ நம்ம ம். நோட்ஸ் எடுக்கணும். நம்ம அதை வந்து என்ன அப்படின்றத கேட்டுட்டு அதுல எதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபைண்ட்ஸா இருக்குதோ அதெல்லாம் நம்ம போய் நோட் பண்ணி வைக்கணும். ஸோ ஆமா அதே சார். மாதிரி நமக்கு எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதையும் நம்ம ஒரு சைட்ல எழுதி வைக்கணும். அப்பதான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுதி திரும்ப நோட்டை நம்ம ஓபன் பண்ண. பண்ணி பார்க்கும்போது வந்து நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், இது பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இது பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப ஆமா ஈஸியா சார். கோச் பண்றதுக்கு. சா- ஆமா சார். சார் சொன்ன 2 3 பாயிண்ட் சார் சொன்னது நான் எனக்காகவே நான் பண்ணியிருக்கேன் கரெக்டா. ஓகே 2 3 கொஞ்சம் வந்து தப்பு. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லாமே நான் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டும் ஆர்கானிக் இது எடுத்துட்டு இருக்கேன். நான் ஓகே கூட அதுல தான் நான் என்னோட ஹெல்த் கியூர் ஆயிடுச்சு. எப்படி நான் இருந்தேன், எப்படி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றேன் சார். ஓகே மேம். அதுதான் மேம், அதுதான் அது வந்து பெஸ்ட். ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு சார். இப்போ சொன்ன பாயிண்ட் எனக்கு. நிறைய பேர் போன்லயே கேட்டுருவாங்க, எல்லாத்தையும் போன்லயே சொல்லு சொல்லு சொல்லுன்னுவாங்க. அவங்க என்னதான் சொல்லு ஆமா சொல்லுனாலும். ஆமா ஆமா சார். அவங்களுக்கு என்னன்னா 10 கம்பெனிஸ் நிறைய குவாண்டம் அது இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க சார் ஜனங்க. அது நம்ம எடுத்துன விடனே நான் வேஸ்டேஜோ இல்ல நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன் இப்படின்னு சொன்னாலே அது என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப அலுசாயிடுது சார் அது. அப்படி இல்லாம எப்படி போகணும்னு சொல்லி இன்னைக்கு ட்ரைனிங் சூப்பர் சார். அது நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன் சார். எக்ஸலண்ட். ஓகே நிச்சயம் சார். இது பிராக்டிக்கலா நம்ம இப்படி இந்த வேலை யார் யாருக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் கிட்ட நான் போறேன். அவங்க கிட்ட நான் எப்படி பேசணும், அவங்களோட மேட்டரை பத்தி அவங்களுக்கு வந்து இதுல ஃபர்ஸ்ட் இந்த லக்ஸரி இது 10 பெனிஃபிட்ஸ் இருக்கு இதெல்லாம் நிஜமா சொல்லாம நம்ம வந்து அவங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த பெனிஃபிட்ஸ்ல மறுபடி உங்களுக்கு செகண்ட் இன்கம்மா இன்னொரு பெனிஃபிட் என்னது மெதுவா நம்மளுக்கு கொண்டு வரணும் சார் அவங்கள. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார் நான். சூப்பர் இப்போ சூப்பர். கரெக்ட் தானே சார் நான் ஆமா சொல்றது? மேம். ஆக்சுவலா நம்ம வந்து அஹ் ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து சொன்னோம். ஒரு விவசாயிங்க வில்லேஜ் ஆமா. ஃபார்மர்ஸ பாக்குறோம்னு சொன்னா, நான் வந்து அஹ் அக்ரிகல்ச்சர் இதுல இருந்து வர்றேன். நான் வந்து ஒரு ஆமா. கம்பெனிக்கு அஹ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அக்ரிகல்ச்சர் ஆமா. அட்வைஸ் இருக்கேன். ஆமா. அக்ரிகல்ச்சர் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அக்ரிகல்ச்சர் சார்ந்து நம்ம அதை சொல்லி கொண்டு போகும்போது நம்ம கம்பெனி பேரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நெட்வொர்க் பத்தி பேச வேண்டியதே இல்லை. அதே மாதிரி ஆமா. நான் ஏஜ் பர்சன் கிட்ட எல்லாம் வந்து எப்படி பேசுவேன்னு சொன்னா, நான் ஒரு ஹெல்த் அட்வைஸரா இருக்கேன்.
நான் வந்து ம், எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு நடந்திருக்க முடியாது. நான் இன்னும் உங்க கூட வந்து இருந்திருக்க முடியாது. ஸோ எனக்கு ம். அந்த என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு ஹெல்த் எஸ் அட்வைஸரா சார். ஹெல்த் பத்தி நான் ஹெல்த் கான்சியஸ் பத்தி நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எஸ். உங்களுக்கு அந்த ஹெல்த்துக்கான விஷயங்கள் வந்து கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ம். ஒரு அப்ரோச். காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ம், பார்ட் டைமா நீங்க வந்து படிச்சுட்டே ஒரு பேக்கெட் மணிக்கு ஹேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரொம்ப ம், இது வந்து கொஞ்சம் நமக்கு அதான் இது வந்து டீசெண்டா நீங்க வந்து ஒரு நல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்க யூஸ் பண்ற உங்களுடைய இதுல இருந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு போறது அது கொஞ்சம் ம். யூஸ்ஃபுல்லா எஸ் சார், எஸ் சார். ஆனா இது நம்ம டிஃப்ரெண்டா ஒரு அந்த நாள் ஒரு நான் அப்ரோச். அப்ரோச் அப்ரோச் தான் மெயின் சார். அப்ரோச் ரொம்ப கனெக்டிவிட்டி, கண்டினியூஷனும், ஃபாலோ அப்பு, இதெல்லாம் நம்ம வந்து நாங்க ட்ரைனிங்ல நம்ம டெய்லி மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது எல்லாம் பண்ணோம்னா வந்துரும் சார். அது ஒரு இது வச்சுக்கணும், கோல் வச்சுட்டு பண்ணணும் அப்படின்ட்டு நான் நிறைய எடுத்திருக்கேன் சார். இப்போ நான் ஒரு லேண்டுக்கு நேரா போயிட்டே இருந்தேன் சார். சும்மா எங்க அம்மா ஊருக்கு சைட்ல ஒரு ஃபார்மர் அந்த மருந்து அடிச்சுட்டு வெளியில வந்தாங்க. அவங்க யாரோ கூட எனக்கு தெரியாது. ஸ்லோவா வண்டி ஸ்லோ பண்ணேன், அங்க போனேன். அவர் வந்து அப்பா பெத்தையா இப்படி நான் இந்த மாதிரி ஆர்கானிக் இந்த அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நாங்க இது பண்றோம், அதுல இருந்து நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா அவரு நல்லா ஆமா ஆமா எங்க என்ன இருக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்களும் முன்னுக்கு வராங்க. நம்ம சொல்ற விதமா இருக்கு. அவங்க வந்து இப்போ அவங்க ஃபோன் பண்றாங்க திருப்பி எனக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள வந்து எப்படி நம்ம வர வச்சுக்கணும், எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றது தான் மெயின் இது கான்செப்ட் சார் இதுல. இது வந்து சூப்பரான ஒரு இது மேம். நம்ம அவங்க ஒர்க் ம், பண்ற அந்த விவசாயம் பண்ற இடத்துல போகும்போது நம்ம ம், போய் அந்த வண்டி நிறுத்திட்டு போகும்போது அவங்க ம். நம்மள வேல்யூ பண்றாங்க. ஏன்னா வந்து உண்மையாவே அவங்க அது சம்பந்தமான ஆளா இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு விவசாயியை தேடி போறோம்னா விவசாயம் ம், சார்ந்த விஷயத்த நம்ம பண்ணாதான் அங்க போய் தேடி போவோம் இல்லைங்களா? அப்ப ம். அந்த கயனியாண்ட வயலாண்ட நம்ம தேடி போகும்போது அவங்க அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து அது அவங்களுக்கு ஒரு வேல்யூவா இருக்குது. அப்போ வந்து கேக்குறாங்க, சரி ஆமா, கையில வர்றாங்க, வயல் தேடி வர்றாங்கன்னு சொன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், விஷயம் இருக்கும் அப்படின்றது ஆமா, அந்த ஆமா. விஷயங்களை அவங்க இது பண்றாங்க மேம். ஆக்சுவலி இப்போ என்னோட கையில நிறைய வில்லேஜஸ் இருக்கு சார். என் அம்மா ஊரு, எங்க அப்பா ஊரு எல்லாம் இருக்கு சார். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண நல்லா அங்க போய் நம்ம ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். அங்க எனக்கு டைம் தான் கிடைக்கல. டைம் கிடைக்கல மீன்ஸ் இங்கே நான் நேத்து கூட ஹாஃப் டே ஹவர்லி பேசிஸ் தான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காலேஜ்ல பேசிட்டேன் சார். ஏன்னா அது ஒரு நெட்வொர்க்கா இருக்கட்டும் நம்மளுக்கு அப்படின்னு. ஹலோ சார். மேம் ஓகே. அதான் அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து அதுக்கான பணியில நம்ம வளர்த்துக்கணும். அப்பதான் நமக்கு எஸ் சார். லீடர்ஸ் வேற யாராவது இருக்கீங்களா, பேச போறீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு சார் துபாய் ட்ரிப்பு. நம்ம எல்லாம் போனோம் சார். நீங்க கண்டிப்பா நம்ம போயிருக்கீங்க? இல்ல நீங்க இல்ல போயிருக்கீங்க இல்ல இல்ல சார்? மேம். ஞாபகம் வச்சுக்கோங்க சார். உங்களோட ஃப்ரெண்டு சாந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க சார். எனக்கு அட்வைஸ் கொடுங்க. எனக்கு அந்த அக்ரிகல்ச்சர் பத்தி கொஞ்சம் எனக்கு மேட்டர் கூட கண்டிப்பா மேம். கண்டிப்பா நாளைக்கு சார் வந்து கனெக்ட் ஆகும்போது நம்ம அதை பேசிக்கலாம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். லீடர்ஸ் வேற யாராவது பேச போறீங்களா? சார் முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ.